அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 225 226 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீமன் அபிஸில் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு லின்ஃபங் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ லின்ஃபங் அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே டீமன்ஸ் எல்லாத்தையுமே அங்கேருந்து விரட்டி விடுறான்ப்பா. டீமன்ஸுமே பார்த்து மிரண்டு போய் அங்கேருந்து ஓடி போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு டீமன் மட்டும் அந்த வாய்ட் காட் லெவலில் இருக்குன்னு சொன்னால, அது மட்டும் லின்ஃபங் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. அவன் கீழே இறங்கி வந்தோடனே நம்ம ஆன்சஸ்டர்லாம் பார்க்குறாங்க. நல்ல வேலைப்பா நீ வந்துட்ட, நீ மட்டும் லேட்டாக வந்திருந்த, எங்கள் உயிரே போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, அந்த ஒரு டீமன் வந்து வாய்ட் காட் லெவலில் இருக்குது, ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறாரு. நம்ம பறவை என்ன பெரிய வாய்ட் கார்டு, எங்காலெலாம் ட்ரூ கார்டே வந்தாலும் எது தடிப்பாப்புல அப்படிங்குது. இதை கேட்ட உடனே அந்த டீமனுக்கு கோவம் வருமா வராதா, ஏண்டா டிரான்ஸ்ஜெண்டர் ரெல்மில் இருந்துட்டு என்னடா ஓவரா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண வருது. சண்டை போட வந்தவன்லாம் அமைதியாக தான் இருக்கான், வேடிக்கை பார்க்க வந்தவங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த டீமன் பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் அப்படிங்கிறத போடுதுங்க. இவனும் என்ன பண்ணுறான், எதிர்த்து ஒரு டொமைன் அப்படிங்கிறத போடுறான். இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் எங்கே இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஒரு டீமன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு டீமனும் பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இவன் அந்த டிராகன் ஸ்கேல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பயன்படுத்தி சண்டை போடுறான். அந்த ஒரு டீமன் என்ன சொல்லுது, என்ன தம்பி கையில் காட் வெப்பன்லாம் இருந்தால் நீ என்ன பெரிய ஆளா, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஆடாத அப்படிங்குது. அதே சமயத்தில் காட் சீனியரும் என்ன சொல்கிறாங்க, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, உனக்கும் அதுக்கும் கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ரெக்லெஸ்ஸாக நடந்துக்காத அப்படிங்கிறாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், எனக்கு தெரியும், என்னுடைய பவர் லெவலை மட்டும் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போது அந்த டீமன் என்ன பண்ணுது, ஏதோ ஹெவன்லி சீலாம் அதை யூஸ் பண்ண உடனே லின்ஃபங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திசையிலேருந்து கட்டி போட்ட மாதிரி ஆயிட்டாங்க. அவனால் நகர கூட முடியல. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய தர்மா பாடியை ரிலீஸ் பண்ணி இந்த 10,000 ஸ்வாட் கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா, அதை பயன்படுத்துகிறான். இதை பார்த்தோன்னா டீமனே அரண்டு போகுது 2 செகண்டு. இப்போ லின்ஃபங் என்ன பண்ணுறான், எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு டீமனால் சமாளிக்க முடியல. இவங்க பார்க்குறாங்க, என்னடா இவன் என்ன காட் ஸ்வாட் கூட கையில் எடுக்கல, ஆனால் சரியான அடி அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அதான் லின்ஃபங் சொல்கிறான், இங்கே பாரு நீ தோற்று போயிட்ட, ஒழுங்கு மரியாதை திரும்ப போயிடு, இதுக்கு மேலே இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது அப்படிங்கிறான். அது சொல்கிறத கேட்குமான்னு அதுக்கு சரியான கோவம், அது மறுபடியும் எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்குது. அதையுமே லின்ஃபங் என்ன பண்ணுறான், தடுத்து விட்டுறான். இப்படியே போய்கிட்டு இருந்தால் வேலை கேட்காது, சண்டையை முடிச்சு விட வேண்டியதான்னு சொல்லிட்டு இவன் ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ணுறான்ப்பா. அது என்ன பண்ணுது, ஷீல்டெல்லாம் போட்டு தடுக்குது. ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதான் யோசிக்குது, இந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், அந்த டெக்னிக் தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னா, இவனோட ஸ்வாட் இருக்குல்ல எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே உறிஞ்சிருமா. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னடா அது மொத்தத்தையும் முழுங்கிடுச்சே அப்படின்னு பார்க்குறாங்க. லின்ஃபங் என்ன சொல்கிறான், உனக்கு என்ன முழுங்க பிடிக்கும் அவ்வளோதானே, இதையும் சேர்த்து முழுங்குன்னு சொல்லிட்டு டிராகன் அனுப்புகிறான். அதையுமே அது முழுங்கிடுச்சு. அதான் அந்த டீமன் சொல்லுது, தம்பி நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்க ஒத்துக்கிறேன், ஆனால் நீ காடு கிடையாதுப்பா, என்னுடைய அட்டாக் வந்து எல்லாத்தையும் முழுங்கிடும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பேசுது. லின்ஃபங் பார்க்குறான், அப்படியான்னு சொல்லிட்டு டிராகன் ஃபயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ண உடனே அந்த டிராகன் வெளியில் வந்துருமா அசால்ட்டா. வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டீமனை ஈஸியாகவே முடிச்சு விட்டுச்சு. இப்போ அது முடிஞ்சிச்சுல, அந்த ஸ்வாடு எல்லாமே திரும்ப வந்துடுச்சு. லின்ஃபங்கும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வரான். இவங்க பாராட்டு மழையை தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு குரல் கேட்குது, டே பையா, நான் மட்டும் பார்டர் கிராஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்தேன், உன்னை அக்கா கிழிச்சு போட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுது. இவங்களுக்கு இப்போ தான் புரியுது, இவ்வளோ நேரம் சண்டை போட்டது க்ளோன் பாடி, ஒரிஜினல் பாடி உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. இவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அந்த சமயத்தில் அந்த காட் சீனியர் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு ஒரிஜினல் பாடி கிட்ட காட் வெப்பன் இருக்குது, உன்னால் வந்து ஜெயிக்கவே முடியாது, அதனால் எதுவும் ரெக்லெஸ்ஸாக பண்ணாத அப்படின்றாங்க. இவன் என்ன சொல்கிறான், அது சாகாத வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதே அப்படிங்கிறான். அதான் இவங்க சொல்கிறாங்க, நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இவங்க இருக்க கண்டிஷனுக்கு 3 முறை இவங்களால் வந்து ஃபுல் எனர்ஜியோட சண்டை போட முடியும். அதுக்கப்புறமா ரொம்ப காலத்துக்கு தூங்க வேண்டியது இருக்குமா. இவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க தூங்க போயிட்டாங்க வச்சுக்கோங்க, இவனை யார் காப்பாற்றுறது, ஏதாவது பிரச்சனை வந்தால் இவங்களால காப்பாற்ற முடியாது. ஸோ இவன் வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போது காட் சீனியர் வெளியில் வராங்க. வெளில வந்தோடனே இங்கே இருக்கிறதெல்லாம் லோ லெவல் டீமன் தான், நீ வா நம்ம போவோன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டில் ஓப்பன் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க உள்ளுக்குள்ளே போன உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் ஃபீல்டுங்க, வேற லெவலில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல தான் அந்த டீமனுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. லின்ஃபங் பார்க்குறான், ஓ இதுதான் ஒரிஜினல் பாடியா அப்படின்னு பார்க்குறான். அந்த டீமனை இவனை பார்த்துட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் தனியாக வருவேன் இந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவனை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது காட் சீனியர் உள்ளுக்குள்ளே வந்து தடுக்கிறாங்க. அதான் அந்த டீமன் கேட்குது, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை சுற்றி ஒரு ஷீல்டு ஒன்று போட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அங்கே ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் எதுவுமே வந்து இவங்களை பாதிக்கவே இல்லை. அதான் அந்த டீமன் பார்க்குது, ஓ உன்னை எதுவுமே பாதிக்கலையே, அப்போ நீ ட்ரூ காடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற லெவலில் அட்டாக் பண்ணுறாங்க. அது நகர்ந்து போதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு அட்டாக் மேலே பட்டோடனே மொத்தமாக செத்து போச்சுங்க அது. அதான் நம்ம ஹீரோ பார்க்குறான், ஐயோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க,
உங்கள் அளவுக்கு ஸ்ட்ரென்த் எனக்கு இருந்ததுன்னா நான் யாரை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா அப்படிங்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, தம்பி உன்னோட பாதை வந்து ரொம்ப பெருசு, நீ கவலைப்படாத, ஒரு நாள் அந்த லெவலுக்கு வருவேன், வா போகலான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த உலகம் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்மால் வேர்ல்டு பிக் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கான். ஸ்மால் வேர்ல்டு அப்படின்னா மனுஷங்க நம்மலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, மார்டல் வேர்ல்டு. இங்கே ஹையஸ்ட் லெவலே பார்த்தீங்கன்னா ட்ரூ காட் லெவல், அப்படின்னா வாய்ட் காட் லெவல் தான், அதுக்கு மேலே எவனும் கிடையாது. ஆனால் அந்த பிக் வேர்ல்டுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா காட்ஸ் ரெல்ம். அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ட்ரூ காடுக்கு மேலே வேற லெவலில் பவர்ஃபுல்லாக இருப்பாங்களாம். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் லின்ஃபங்கே புரியுது, நம்ம வந்து அந்த பெரும் கடல்ல ஒரு துளி கூட கிடையாது அப்படின்னு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏகப்பட்ட உலகங்கள் இருக்கு, அது எல்லாமே பவுண்டரி அப்படிங்கிறது போட்டு பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு டீமன் இறந்து போச்சு இல்லையா, அந்த நியூஸ் இன்னொரு இடத்துக்கு போய் சேருது. அவனுங்க என்ன கேட்குறானுங்க, அது எப்படா சாத்தியம், அவன் வந்து வாய்ட் காட் லெவலில் இருந்தான், அதுவும் லெவல் 3, அவனை கொல்ற அளவுக்கு அந்த ஸ்மால் வேர்ல்டில் யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா அந்த ஸ்மால் வேர்ல்டில் அவங்கள பொறுத்த வரைக்கும் காட் பாத் அப்படிங்கிறது அழிஞ்சு போச்சு. ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அவன் எப்படி இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா நம்ம போய் அவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு வராங்க. இவங்க வர அந்த ஒரு கேப்பில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஒரு டீமனை பிடிச்சி வச்சிருந்தான்ல, அதை வெளியில் கொண்டு வந்து இங்கே யார் யாரெல்லாம் இருக்காங்க, அதில் ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் யார், எத்தனை பேர் வந்து காட் லெவலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிட்டான். இப்போ இந்த ஒரு டீமன்ஸ்லாம் வந்த உடனே இந்த டீமன் இருக்குல்ல, நம்ம ஹீரோ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குமா. ஆப்பனண்ட்ல ஒருத்தனுக்கு நம்ம ஹீரோவை அடையாளம் தெரியுது, இவன் தான், இந்த பையன் தான் அந்த சம்பவத்தை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்ட, நம்ம காட் சீனியர் என்ன சொல்கிறாங்க, நல்லா பார்த்துக்கோ, நான் செய்ய போகிற சம்பவத்தை பார்த்துக்கிட்டே இரு அப்படிங்கிறாங்க. அவங்க இறங்கி ஒரு அடி தாங்க அடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பிளாக் பண்ணுறாங்க, இருந்தாலும் அந்த ஒரு அடியிலேயே மொத்த ஆர்மியும் அழிஞ்சு போச்சு. இந்த பறவெல்லாம் பார்க்குது, ஐயோயோ காட் சீனியர் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நான் வந்து உங்களை ரொம்ப அட்மையர் பண்ணுறேன் அப்படிங்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், உங்கள் ஸ்ட்ரென்த் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ காட் ரெல்முக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணு, உன்னாலே இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் வராங்க. நம்ம ஆன்செஸ்டர்ஸ்லாம் இதை கேட்டு அரண்டு போகிறாங்க, என்னடா சொல்கிறீங்க, ஒரு அடியில் மொத்த ட்ரூப்பும் காலியாகி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போகிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப நாளைக்கு இந்த பக்கம் எவனும் வரமாட்டான், நான் இங்கே ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத போடுறேன், யாராவது ஒருத்தர் இந்த ஃபார்மேஷனை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறான். இப்போ இவங்க பண்ணுற சம்பவத்தை பாருங்க, ஒருத்தர் போய் கேட்குறாரு, டேய் உங்ககிட்ட நிறைய காட் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, என்கிட்ட ஒன்று கூட இல்லை, எனக்கு ஒன்று கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து நம்ம ஆன்செஸ்டர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, யோ இங்கே ஒரு வயசான மனுஷன் நிற்கிறேன், வெக்கமே இல்லாமல் முன்னாடி போகிற, ஓரம் போய் நில்லையான்னு சொல்லிட்டு லின்ஃபங் கிட்ட கேட்குறாரு. டேய் நான் வந்து ஹெவன்லி ஸ்வாட் செக்டாருக்கே ஆன்செஸ்டர்ரா, பாரு எனக்கு எவ்வளோ வயசாச்சு, என்கிட்ட ஒரு காட் வெப்பன் கூட இல்லை, இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, மான கேடு, எனக்கு ஏதாவது ஒரு காட் வெப்பன் கொடுறா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம செக்டார் லீடர், எப்பா ஒரு செக்டார் லீடரா, என்கிட்ட ஒரு காட் வெப்பன் கூட இல்லைப்பா, நீ எனக்கு ஏதாவது ஒன்று கூட அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோட மாஸ்டர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, ஏண்டா நீ ஒரு சீனியராக இருந்துக்கிட்டு ஜூனியர் கிட்ட போய் ஆட்டையை போட பார்க்குறியா அப்படிங்கிறாரு. லின்ஃபங் என்ன சொல்கிறான்னா, காட் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குங்க, ஆனால் என்கிட்ட வந்து செமி காட் வெப்பன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான். இவங்களுக்குமே யார் யாருக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறான்னா, உங்ககிட்ட இந்த டேமேஜ் ஆன காட் வெப்பன்ஸ் இருந்தால் என்கிட்ட கொடுங்க, நான் அதை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே உனக்கு வெப்பன் ஃபோர்ஜிங் வேறு தெரியுமாடா அப்படின்னு கேட்குறாங்க. சரி உங்ககிட்ட இருக்க வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஹெவன்லி ஸ்வாட் செக்டருக்கு அனுப்பிச்சிருங்க, நான் வந்து ஸ்வாட் டூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க, நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய்.